Good evening, everyone. I am very happy to be part of this BM Elite clinic. I congratulate Rajnikant and ma'am. I wish them all the best. Hope it is flourish with so many branches, which will serve the really one of the advanced treatments, and they may offer this holistically. So I congratulate them. Chennai City will be lucky to have this. அனைவருக்கும் வணக்கம். இந்த பிஎம் எலிட் இன்டர்நேஷ்னல் கிளினிக்கோட இனாகரேஷன், ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு இனாகரேஷன் மட்டும் கிடையாது. இது எங்களோட ஒரு பல மாதங்களாக இருக்கிற ஒரு கனவு வந்து நினைவானது. ஸோ இந்த பிஎம் எலிட் இன்டர்நேஷ்னல், ஸோ எலிட்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலிட் மக்களுக்கு மட்டும்தான் இது வந்து போய் சேரணுமா அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. எலிட்டான சர்வீஸ் கொடுக்கணும், எலிட்டான ஒரு சேஃப்டியான ஒரு ப்ரோட்டோகால்ஸ் கொடுக்கணும், சேஃப்டியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், வர பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு எலிட் ஸ்டாண்டர்டை கொடுக்கறது தான் இந்த எலிட். அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னலோட பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை இங்கே நம்ம வந்து கொடுக்கணும் தான் எங்களோட முயற்சியாக இருக்குது. ஸோ இது வந்து பிஎம் ஹாஸ்பிட்டல் 47 வருஷமாக எங்களுக்கு வந்து பிஎம் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்கன்னு ஒரு இருக்குது. அதோட ஒரு யூனிட் தான் எங்கள் ஹாஸ்பிட்டல். ஆனால் இது வந்து ப்ரீமியம் ஹெல்த் கேர் அப்படின்றத ஒரு ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் எங்கள் முயற்சி. ஸோ இதில் வந்து பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் மெயினாக இருக்க குறிக்கோளாக இருக்கிறதுனா ஏஸ்தெட்டிக்ஸ் ஹேர் கேர் மட்டும் இல்லாமல் ஃபர்டிலிட்டி, ரீஜெனரேட்டிவ் மெடிசன், லாங்கிவிட்டி, டென்டல், ஆங்காலஜி, ஏஸ்தெட்டிக்ஸ், அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறது, மென்டல் வெல்னஸ், அவங்களோட மனசாரையும் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறது, அட்வான்ஸ் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், அது மாதிரி ப்ளஸ் மென்னுக்கோட வெல்னஸ், விமன் வெல்னஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட ப்ரைவசியும் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான உயர்தரமான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற முயற்சி தான் இந்த பிஎம் எலிட் இன்டர்நேஷனல். நம்ம சென்னைக்கு கண்டிப்பா இன்டர்நேஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ் வரணும். அண்ட் சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஹெல்த் கேர். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஏஸ்தட்டிக் இண்டஸ்ட்ரியில ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும், ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ல ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணுன்றது தான் எங்களோட எய்ம். அதனால தான் இந்த சென்டர் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஹோலிஸ்டிக்கா நாங்கள் வந்து ஹெட் டு டோல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நாங்கள் கவர் பண்றாங்க பிளான்ல தான் இந்த ஹோலாவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வி நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. டாக்டர் தியாகராஜன், நங்கநல்லூர் பிஎம் ஹாஸ்பிட்டல் டைரக்டர். மை ஒய்ஃப் டாக்டர் வஸ்த்ரா தியாகராஜன், எட்டனல் டைரக்டர். நாங்கள் வந்து என்னுடைய மகன் டாக்டர் ரஜினிகாந்த், இஸ் ஆல்சோ அசிஸ்டன்ட் டைரக்டர் பிஎம் ஹாஸ்பிட்டல். வேளச்சேரியில் ஒரு முக்கியமான பிரைம் பிளேஸில் பிஎம் எலைட் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் கிளினிக் திறந்திருக்காரு. அது வந்து இன்னைக்கு தான் ஒரு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் வந்து திறந்தாங்க. எல்லா டாக்டர்ஸ், வேரியஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. ரொம்ப அற்புதமாக இந்த இன்டர்நேஷ்னல் கிளினிக் வெறும் பேரில் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸும் இந்த பில்டிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு பிஎம் எலைட். இந்த எலைட்னாலே ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த பிஎம் எலைட் என்ன, அவங்க என்னென்ன வசதி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் வஸ்த்ரா தியாகராஜன் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வசுந்தரா தியாகராஜன், பிஎம் ஹாஸ்பிட்டல் அசோசியேட் டைரக்டர். எங்கள் மகன் டாக்டர் ரஜினிகாந்த் இந்த பிஎம் எலைட் அப்படின்ற இந்த கிளினிக், இன்டர்நேஷ்னல் கிளினிக்கை இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் ஜிஎஸ்டி கமிஷனர் வந்தார். இது வந்து எப்படின்னா ஆர்டினரி கிளினிக் மாதிரி கிடையாது. ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கை விட ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லணும்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பண்ணக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஒரு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட். பார்க்க போனால் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போ காஸ்மெட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேர் ஃபால், ஹேர் கருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இருக்கக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே 2 விதம். ஒன்று வந்து நான் இன்வேசிவ், ஒன்று வந்து இன்வேசிவ். இன்வேசிவ்னா சர்ஜிக்கலாக அதை அப்ரோச் பண்ணுறது, நான் இன்வேசிவ்னா லேசர் மூலிமா சர்ஜரி இல்லாமல் அந்த அப்ரோச் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜிக்கல், நான் சர்ஜிக்கல் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் வைஸ் வந்து நம்மளை அழகுபடுத்துறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இடத்துல தன்னை அழகாக வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து இப்போ ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலையில் போகிற மாதிரி போட்டாக்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபேஸில் இருக்கிற வந்து அந்த க்ரீசஸ், அதாவது நிறைய இது இருக்கும் க்ரீசஸ் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க ஒரு வடு மாதிரி நம்ம ஏஜிங் ப்ராசஸை காமிக்கிற ஒரு க்ரீசஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து த்ரெட் லிஃப்டின்னு சொல்லி அதை பண்ணி நம்ம ஒரு 10 வயசு கம்மியாக காமிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கலர், அதாவது நம்ம டார்க் ஷேட்ல இருந்தால் லிட்டில் பிட் ஃபேர் கலருக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன். பெரிய பிரெஸ்டாக இருந்தால் சின்னதாக இருந்தால் சின்ன பிரெஸ்டாக இருந்தால் பெருசாக இருந்தால் இதை வந்து இதுக்கு முன்னால் நாங்கள் வந்து ஒரு சிலிக்கான் ப்ராசஸிங் தான் பண்ணிட்டு இருந்தோம், அது ஆர்டிஃபிஷியல் பிரெஸ்ட். பட் இப்போ அப்படி கிடையாது, நம்மளோட ஓன் ஃபேட் க்ளோபியூல்ஸ் எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணி பிரெஸ்ட்டை பெருசாகிறது, கையிலேருந்து அந்த ஃபேட் செல்ஸ் எடுக்கிறது. ஸோ அது மாதிரி ஆட்டோ கிராஃப்ட் மாதிரி இப்போ அதை பண்ணுற அளவுக்கு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை இன்மைன்றதுக்காக எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. பட் இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு ஹையர் ட்ரீட்மெண்ட்னா ஸ்டெம் செல் தெரப்பி, ஆட்டோசோமல், எக்ஸோசோமல், இந்த மாதிரி ஒரு தெரப்பியில் வந்து அதுக்கு ஒரு லைசன்ஸோடு பண்ணணும். அது இங்கே ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ஆண்களுக்கு குழந்தை இன்மைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டாக இங்கே இருக்குது. அது போக வந்து ஏஸ்தெட்டிக் ட்ரீட்மெண்ட் சொல்கிற மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சர் வந்து பிரெஸ்டே எடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எய்டட் ட்ரீட்மெண்ட், அதாவது பேஷண்ட் தன்னால் செலவு பண்ண முடியாதுன்னா இவங்க வந்து ஒரு கொலாபரேஷன் வச்சு அதுக்கு வந்து எய்ட் வாங்கி அது கொஞ்சம் பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயாகவோ இல்லை லோ காஸ்ட்டில் பண்ணித்தர அளவுக்கு அதையும் இங்கே வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி பலதரப்பட்ட ட்ரீட்மெண்ட், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்கின்றது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.